பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து 16 வீரர்கள் தகுதி பெற்று அசத்தியுள்ளனர். அவர்கள் யார் யார், தமிழ்நாட்டிலிருந்து பதக்கத்திற்கான வாய்ப்பு எவ்வளவு, ஒலிம்பிக் வாய்ப்பை தவறவிட்ட வீரர்கள் யார் யார் என்பன உள்ளிட்ட கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் விளையாட்டு பிரிவு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வீரர்கள் யார் யார், அவர்களுடைய பின்னணி என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா பாலவேல், பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியானது 26ஆம் தேதி முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை களை கட்ட காத்திருக்கிறது. இந்த போட்டியில் இந்தியாவிலிருந்து 100க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்த இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 7 பதக்கங்களோடு இந்திய அணி நாடு திரும்பியது. இந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் அனுப்புகிறார்கள். இரட்டை இலக்க பதக்கத்தோடு வீரர்கள் நாடு திரும்புவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 100க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்களில் தமிழ்நாட்டிலிருந்து 16 பேர் தேர்வாகி இருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதில் ஒலிம்பிக் போட்டிக்கு 10 பேர், பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு 6 பேர் என மொத்தம் 16 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஒலிம்பிக் களம் புக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 16 பேர்களில் ஒலிம்பிக் போட்டி, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கக்கூடிய அந்த 10 பேர்களில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் சுபா வெங்கடேசன் பங்கேற்கிறார். அதே பிரிவில் வித்யா ராமராஜ் அதே 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்க இருக்கிறார். ஆடவர் பிரிவில் ராஜேஷ் ரமேஷ் அதே 400 மீட்டர் தொடர் ஓட்டம் என 3 பேர் இந்த 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பிரவீன் சித்திரவேல், ஜஸ்வின் ஆல்ட்ரின், அது மட்டுமல்லாமல் பிருத்திவிராஜ் தொண்டைமான் ஆகிய 6 பேர் இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். இவர்களோடு டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பாய்மர படகு போட்டி என மேலும் 4 வீரர்கள் இதில் தேர்வாகி இருக்கிறார்கள். டேபிள் டென்னிஸில் சரத் கமல் தமிழ்நாட்டிலிருந்து ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லக்கூடிய 5வது முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லக்கூடிய ஒரு மூத்த வீரராக பார்க்கப்படுகிறார். அவர்தான் நடப்பு ஒலிம்பிக் போட்டியில் தேசிய கொடியை ஏந்தி ஒட்டுமொத்த இந்திய அணியையும் வழிநடத்த இருக்கிறார். இது தமிழ்நாட்டிற்கு ஒரு கூடுதல் பெருமையாக பார்க்கப்படுகிறது. அவரோடு சேர்ந்து மாற்று வீரராக சத்யன் ஞானசேகரனும் ஒலிம்பிக் போட்டியில் களமிறங்க இருக்கிறார். டேபிள் டென்னிஸில் ரோவன் போவனாவோடு சேர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீராம் பாலாஜி டென்னிஸ் போட்டியில் களமிறங்க இருக்கிறார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் டென்னிஸ் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வீரர் களமிறங்க இருக்கிறார். அதே போல் பாய்மர படகு போட்டியில் நேத்ரா குமரன் என மொத்தம் 10 பேர் இந்த ஒலிம்பிக் போட்டியில் களம்புக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 10 பேர்களில் பிருத்திவிராஜ் தொண்டைமான் துப்பாக்கி சுடும் போட்டியிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து முதல் முறையாக ஒலிம்பிக் களம்புக இருக்கிறார். எனவே பிருத்திவிராஜ் தொண்டைமான் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயம் ஆடவர் டிராப் பிரிவில் பதக்கம் வெல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் நேத்ரா குமரனுக்கும் பாய்மர படகு போட்டியில் இம்முறை பதக்கத்திற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டென்னிஸில் ரோஹன் போபண்ணாவோடு சேர்ந்து ஸ்ரீராம் பாலாஜியும் இம்முறை பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தடகளத்தில் பதக்கத்திற்கான வாய்ப்பு சற்று சவாலாக இருந்தாலும் டேபிள் டென்னிஸில் அணி பிரிவில் இந்திய அணி பதக்கம் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அணி பிரிவில் சரத் கமல் இடம் பிடித்திருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தத்தில் 10 வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு செல்ல இருந்தாலும் 4 பதக்கம் தமிழ்நாட்டிலிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக வீரர்கள், நிறைய முன்னாள் வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 10 வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு களம் புகுந்தாலும் வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி இம்முறை ஒலிம்பிக் போட்டியில் தேர்வாகாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதே போல் ஆரோக்கியராஜ் 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் ஆரோக்கியராஜ் தேர்வாகி காயம் காரணமாக அவர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மும்முறை தாண்டுதல் பிரவீன் சித்திரவேல் மீதான ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீளம் தாண்டுதல் ஜஸ்வின் ஆல்ட்ரின் மீதும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் இந்த தடகளத்தில் ஒரு கடுமையான போட்டி நிலவும். ஜமைக்கா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மத்தியில் நமது வீரர்கள் பங்கேற்பதே மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கப்படுகிறது. தடகளத்திலிருந்து மட்டும் இம்முறை 6 வீரர்கள் ஒலிம்பிக் களம் புக இருக்கிறார்கள். இதுதான் அதிகபட்ச ஒரு எண்ணிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. பாலவேல், நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.